தெல்லிப்பளை வைத்தியசாலை சர்ச்சைகள். யாழ் தெல்லிப்பளை வைத்தியசாலை தொடர்பாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் உள்ள நிலையில் விசாரணைகள் நடத்தப்படாமல் இருப்பதற்கு காரணம் என்ன என நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா இராமநாதன் கேள்வி எழுப்பியுள்ளார். யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்று அமைச்சர் சந்திரசேகர் தலைமையில் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது. இதன்போது கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறினார். இலங்கையில் 80 வயதான பெண்ணிற்கு மரண தண்டனை ரத்து. இலங்கையில் 1993ஆம் ஆண்டு நடந்த ஒரு கொலைக்காக 80 வயதுடைய ஒரு பெண்ணுக்கு ஹம்பாந்தோட்டை மேல் நீதிமன்றம் விதித்த தண்டனை மற்றும் மரண தண்டனையை மேல்முறையீட்டு நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. 1993ஆம் ஆண்டு ஜனவரி 18ஆம் தேதி அம்பலாந்தோட்டையில் உள்ள மொதரபிலி விளைவில் மிக கெதரதுங்க ஜெயசேனாவின் மரணத்திற்கு காரணமான ஸ்ரீமா எத்திரிசூரிய மீது சட்டமா அதிபர் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தார். இது தண்டனை சட்டத்தின் பிரிவு 296 கீழ் தண்டனைக்குரிய குற்றமாகும். 2023ஆம் ஆண்டு நவம்பர் 14ஆம் தேதி ஹம்பாந்தோட்டை மேல் நீதிமன்ற நீதிபதி தண்டனை மற்றும் மரண தண்டனையை விதித்துள்ளார். கொலையில் குற்றம் சாட்டப்பட்டவரின் தொடர்பு தொடர்பாக 2 நேரில் கண்ட சாட்சியங்களில் உள்ள முரண்பாடுகள் காரணமாக நிலைநிறுத்த முடியாது என்று மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் 2 நீதியரசர்கள் கொண்ட அமர்வு தீர்ப்பளித்துள்ளது. வழக்கில் சஹான் வீரசிங்க மற்றும் தரிஷி கமக்கே ஆகியோருடன் மூத்த வழக்கறிஞர் தர்ஷன குறுப்பு குற்றம் சாட்டப்பட்டவர்கள் சார்பாக ஆஜரானதாகவும் கூறப்படுகிறது. தகாத உறவால் பறிபோன உயிர். கணவரை பிரிந்து காதலனுடன் வாழ்ந்த இளம்பெண் விபச்சாரத்திற்கு மறுத்ததால் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆந்திர மாநிலம் கோனசீமா மாவட்டம் மெரகபாலம் கிராமத்தை சேர்ந்தவர் புஷ்பா. இவருக்கும் நெருங்கிய உறவினர் ஒருவருக்கும் 4 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றுள்ளது. திருமணமான சில மாதங்களிலே இருவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதால் பிரிந்தனர். அதன் பிறகு புஷ்பா விஜயவாடாவிற்கு சென்றார். அங்கு கார் ஏசி மெக்கானிக்காக பணிபுரிந்த ஷேக் ஷாம் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டு அது காதலாக மாறியுள்ளது. இருவரும் அடிக்கடி சந்தித்து வந்த நிலையில் சித்தார்த்த நகரில் உள்ள பி சவரம் கிராமத்தில் வாடகை வீடு எடுத்து கணவன் மனைவி போல வாழ்ந்து வந்துள்ளனர். சில நாட்களில் ஷாம் மதுபோதைக்கு அடிமையானதால் அவருக்கு பண தேவை அதிகரித்துள்ளது. அவர் அடிக்கடி புஷ்பாவிடம் பணம் கேட்டு துன்புறுத்தியுள்ளார். நேற்று முன்தினம் இரவு 9 மணியளவில் ஷேக் ஷாம் வழக்கம் போல் குடிபோதையில் வீட்டிற்கு வருகை தந்து அவரை கொடுமைப்படுத்தி கொலை செய்துள்ளார். நாடு தழுவிய சுற்றி வளைப்புகள். நாடு முழுவதும் நடத்தப்பட்ட சிறப்பு நடவடிக்கையில் 1461 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சிரேஷ்ட பிரதி காவல்துறை மா அதிபர் ரன்மல் கொடிதுவக்கோவின் வழிகாட்டுதலின் கீழ் 14,000க்கும் மேற்பட்ட பாதுகாப்பு அதிகாரிகளை பயன்படுத்தி இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது 46 வாகனங்கள் மற்றும் 57 மோட்டார் சைக்கிள்களையும் காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். டாலர்களை அள்ளித்தரும் இஸ்ரேலிய சுற்றுலா பயணிகள். ஒரு சராசரி இஸ்ரேலிய சுற்றுலா பயணி சுமார் 150 அமெரிக்க டாலர்களை இலங்கையில் செலவிடுவதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சு தெரிவித்துள்ளது. இது ஏனைய நாட்டு சுற்றுலா பயணிகளுடன் ஒப்பிடும்போது உயர்ந்த செலவாக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளது. இந்த தகவலை பொருளாதார அபிவிருத்தி மற்றும் சர்வதேச உறவுகள் தொடர்பான துறைமை பார்வைக்குழுவில் அமைச்சின் அதிகாரிகள் கூறியுள்ளனர். ஐநா விசேட அறிக்கையாளர் பிரான்செஸ்கோ அல்பானிஸுக்காக குரல். பலஸ்தீன பிரதேசங்களுக்கான மனித உரிமைகள் தொடர்பான ஐக்கிய நாடுகளின் விசேட அறிக்கையாளர் பிரான்செஸ்கோ அல்பானிஸ் மீது விதிக்கப்பட்ட ஒருதலைப்பட்ச தடைகள் குறித்து கவலை தெரிவித்து ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வோல்கர் டக்குக்கு எழுதப்பட்டுள்ள கடிதத்தில் இலங்கையும் கையெழுத்திட்டுள்ளது. இந்த கடிதத்தில் பொலிவியா, பிரேசில், சிலி, சீனா, கொலம்பியா, கியூபா, கொண்டுரஸ், ஐஸ்லாந்து, நமீபியா, ஸ்லோவேனியா, தென்னாப்பிரிக்கா, ஸ்பெயின், இலங்கை, வெனிசுவேலா ஆகிய நாடுகளின் பிரதிநிதிகளுடன் ஜெனீவாவில் உள்ள இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பின் உறுப்பினர்களும் இணைந்து கையெழுத்து விட்டுள்ளனர். அமெரிக்காவின் செல்ல நாயாக இஸ்ரேல். இஸ்ரேலிய குற்றங்களுக்கு அமெரிக்கா துணை போயிருப்பதாக ஈரானின் உச்ச தலைவர் ஐதுல்லா அலி ஹொசைனி கமேனி தெரிவித்தார். இஸ்ரேல் அமெரிக்காவின் செல்ல நாய் போல உள்ளது. அதன் உத்தரவுகளின்படி இஸ்ரேல் விளையாடுகிறது. அது செய்யும் குற்றங்களுக்கு அமெரிக்கா துணை போகிறது. ஈரானில் ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்துவதே இஸ்ரேலின் குறிக்கோள். போர் நிறுத்த ஒப்பந்தம் இருந்த போதிலும் இஸ்ரேலை நம்ப முடியாது என தெரிவித்துள்ளது. விமான நிலையங்களுக்கு அருகில் வசிப்பவர்களுக்கு வெளியான முக்கிய தகவல். நாட்டில் உள்ள சர்வதேச விமான நிலையங்களுக்கு அருகாமையில் பட்டமிடுவதற்கு எதிராக விமான மற்றும் விமான சேவை நிறுவனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது.
ஒரு சிறப்பு அறிவிப்பை வெளியிட்ட ஏஎஸ்எல் எந்தவொரு சர்வதேச விமான நிலையத்திலிருந்தும் 5 கிலோமீட்டர் சுற்றளவில் 300 அடி உயரத்திற்கு மேல் பட்டமிடுவது அல்லது எந்தவொரு வான்வெளி பொருளையும் பறக்கவிடுவதாக கண்டிப்பதாக தடை செய்யப்பட்டுள்ளதாக அறிவித்துள்ளது.